Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures AD3301 Data Exploration and Visualization. So today topic is the remaining topics in 5th unit. Okay. So the first topic is longitudinal data. So longitudinal data அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை தான் லாங்கிடியூடினல் டேட்டா, அதாவது எவ்வளோ டைம் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டேட்டாவை வந்து லாங்கிடியூடினல் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டாவே வந்து கண்டினியூஸாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு டைம் பீரியடுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தை வந்து செக் பண்ணுறதுக்காக ரெகுலராக அவங்களோட வெயிட்டு, அவங்களோட ஹைட்டு இதை வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா டெய்லியும் பண்ணலாம், ஆர் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸில் அவங்களோட ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் டைம் பீரியடில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எகெயின் அண்ட் எகெயின் நம்ம எடுத்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது இஸ் கால்டு லாங்கிடியூடினல் டேட்டா. இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் என்ன சேஞ்சஸ் நடக்குது இந்த டைம் பீரியடுக்குள்ளே அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லாங்கிடியூடினல் டேட்டாவை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதையே வந்து டூவாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பேனல் டேட்டா அண்ட் டைம் சீரீஸ் அப்படிங்கிறது. பேனல் டேட்டா அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ஸில் நம்ம வந்து இந்த டேட்டா வந்து மெஷர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீக்லி ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீக்லி டைம் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபிக்ஸ்டு இன்டர்வல். ஆர் ஒரு மந்த்லி ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பண்ணுறதுங்கிறது மந்த்லி வைஸ் அந்த டைம் இன்டர்வல் கேப் வந்து இருக்கும். டைம் சீரீஸ் அப்படிங்கிறது ரெகுலராக டெய்லி எடுத்துகிட்டே இருக்கிறது, அதுதான் வந்து டைம் சீரீஸ் டேட்டா. ஓகே, ஸோ லாங்கிடியூடினல் டேட்டா அப்படிங்கிறது ஃபைனலி என்னென்னா உங்களுக்கு ஒரு டைம் இன்டர்வலில் டேட்டாவை கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது. இதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வலில் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் பேனல் டேட்டா. கண்டினியூஸாக பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் டைம் சீரீஸ் டேட்டா. ஓகே, ஸோ டைம் சீரீஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த டைம் சீரீஸ் இப்போ ரெகுலராக நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணாலும் இந்த அனாலிசிஸ் ப்ராசஸை ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ஈவனாக ஒரு ஈக்குவலான ஸ்பேஸ் டைம் பீரியடில் பண்ணுறது. டெய்லியும் ஹைட் அண்ட் வெயிட்டு செக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு கொண்டு வர முடியுமா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா அது பண்ண முடியாது. பட் ரெகுலராக டேட்டா கலெக்ட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் அதை அனாலிஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இட்ஸ் கால்டு டைம் சீரீஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு காஷுவாலிட்டி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன காஸ் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லைங்களா, மார்னிங் இந்த டிஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். அப்போ வந்து அவங்களோட ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்டோட ஹெல்த்லேயும் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம அந்த ஃபுட்டில் எப்படி வந்துட்டு பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ ஒரு எஃபெக்ட் வருது, ஸ்டூடெண்ட்டோட வெயிட் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்டோட வெயிட்டும் கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறது நம்ம ஃபுட்டில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி அவங்கள இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கொண்டு வரது தான் காஷுவாலிட்டி அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏன்னா மல்டிவேரியேட் அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மோர் தென் 2 வேரியபிள்ஸில் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பு அதுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, எது வந்து கோரிலேட்டடாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்க்குறோன்னா ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு அதாவது வெயிட் அப்படிங்கிறது இன்னும் ஃபுட்டுங்கிற வேரியபிளோடு நமக்கு வந்து ஒரு டிபெண்டன்சி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு டைம் சீரீஸ் அனாலிசிஸ், தட் இஸ் டிஎஸ்ஏ, அதோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டைம் சீரீஸ் அனாலிசிஸ்ங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னோம், ரெகுலராக கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஃபார் ஃபைண்டிங் த பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் டெசிஷன் மேக்கிங்காக நம்ம அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இட்ஸ் சீக்வென்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ பைத்தானில் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய பேக்கேஜஸ் சப்போர்ட் பண்ணுது, லைக் பாண்டாஸ் அண்ட் ஸ்கிட்லர்ன். இப்போது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹாலிடேஸ், எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ், பாலிசி சேஞ்சஸ், இது வந்து டைம் சீரீஸ் டேட்டாவில் இம்பேக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹாலிடேஸ் வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுட்டு வந்து இங்கே ஸ்கூலில் எடுத்துக்க மாட்டாங்க, வீட்டில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்தோடனே ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அவங்களோட வெயிட் செக் பண்ணும்போது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளோட பாலிசி அந்த ஹாலிடே வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் அந்த டைம் சீரீஸ் டேட்டாவில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ டைம் சீரீஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பெட்டர் டூல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் டெம்போரல்
பேட்டர்ன்ஸ் ஃபோர்காஸ்டிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் தெரியும். இன்றைக்கி வந்து ரெய்னிங்காக இருக்கும், இன்றைக்கி ஃப்ளட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஃபோர்காஸ்டிங்கில் வந்து இந்த மாதிரி டைம் சீரிஸ் அனாலிசிஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது மட்டுமா அப்படின்னா கிடையாது. ஃபினான்ஸ் ரெகுலராகவே ஷேர் மார்க்கெட்டிங் அவங்களோட அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எக்கனாமிக்ஸு, வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் சீரிஸ் டேட்டாஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் கோல்டு ரேட்டு ரெகுலராக ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஷேரு, மார்க்கெட் ஷேரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டைம் சீரிஸ் டேட்டா. ஸோ இந்த டைம் சீரிஸ் டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெம்போரல் ஆர்டர், டிபெண்டன்சி பிட்வீன் அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டேஷனாரிட்டி. டெம்போரல் ஆர்டர் அப்படிங்கிறது ஸோ இந்த டைம் சீரிஸ் டேட்டாவே நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில். அண்ட் டிபெண்டன்சி பிட்வீன் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டாவுக்கு இன் பிட்வீனில் ஏதாவது டிபெண்டன்சி இருக்கா, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது. அண்ட் ஸ்டேஷனாரிட்டி அப்படிங்கிறது ஸோ இந்த டேட்டாவோட மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் இருக்காங்கிறதுக்கு நம்ம ஒரு பாலிசி சேஞ்சஸ் போக முடியாது. ஓவரால் ஒரு மீன் வேல்யூஸில் வந்து ரிடக்ஷன் இருக்குது அப்படிங்கிற நம்ம பாலிசி சேஞ்சஸ் போய்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார் அக்யூரேட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நம்ம அந்த மீன் வேல்யூஸை வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். தென் அவுட்லயர்ஸ். ஸோ அவுட்லயர்ஸ்னால் நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் அ இன்கரெக்ட் டேட்டா ஆர் இந்த ஓவரால் டேட்டாலேருந்து ரொம்ப டீவியேட் ஆகக்கூடிய டேட்டாஸ் தான் நம்ம அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் டேட்டா. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது வந்து மிஸ்ஸிங் டேட்டாவாக இது பண்ணணும். அவங்க ஆப்சென்ட்டுங்கிறதுக்காக வெயிட் அண்ட் ஆகிட்டு 0ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் வேல்யூவில் வந்து பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட் இன்றைக்கி ஆப்சென்ட் அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூஸ் வந்து நல் வேல்யூஸ் போட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவில் வந்துட்டு பயங்கரமான லாஸஸ் வரும். அப்போ அது மிஸ்ஸிங் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே பார்த்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். லைக் இப்போ வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, ஃபார் ஃப்ளட்டு வருது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கே வந்து நம்ம லீவ் கொடுத்துருக்கோம், அவங்க டேட்டாஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அந்த ஏரியாவோட டேட்டா வந்துட்டு யூஸ் பண்ணாமல் தான் நம்ம வந்து வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டான்னு எடுக்கும்பொழுது நீங்கள் அந்த ஏரியாவோட டேட்டாவும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் டேட்டா க்ளீனிங். ஸோ பிஃபோர் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்பொழுது டேட்டாவை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் அண்ட் இட்ஸ் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ப்ராப்பரான டெசிஷன் மேக்கிங்க்கு போக முடியும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்த கண்டென்ட், அதுவே நீங்கள் எகெயின் இங்கே எடுத்துக்கலாம். 5th யூனிட்டில் இதே சேம் டாபிக் போட்டிருக்கனால தான் நம்ம இந்த கண்டென்ட் போட்டிருக்கோம். பட் இங்கே வந்து டேட்டா க்ளீனிங் அப்படிங்கிறது எகெயின் வந்து கரெக்டான டேட்டாஸை ஆர் இன்கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, டியூப்ளிகேட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் வந்து அவுட்லயர்ஸ். ஸோ டிவியேட் ஆகிற டேட்டாஸ் என்ன இருக்குது, அது எப்படி டிவியேட் ஆகுது, அதோட ரீசன்ஸ் என்ன, அது என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்கன்சிஸ்டன்சி டேட்டா அப்படிங்கிறது கான்ஃப்ளிக்டான டேட்டா. ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு irrelevant-ஆன டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை எப்படி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்மளால் அனாலிசிஸ் போக முடியும். ஓகே, தென் வந்து அதோட டைப்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது. ஸ்பெல்லிங்ஸ் ஆல்சோ வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் அக்யூரன்சி இது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நியூமரிக்கல் டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வேலிடேட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே அது வந்து எடுத்துகிட்டு வரணும். அண்ட் டேட்டா டைப்ஸு. ஸோ நியூமரிக்கல் டேட்டாஸ்னால் நியூமரிக்கல் டேட்டாஸாக இருக்கணும். கேட்டகரிக்கல் டேட்டானா கேட்டகரிக்கல் டேட்டா, டேட்னா டேட்டா, அந்த ப்ராப்பரான ஃபார்மேட் வந்து இட் ஷுட் ஃபாலோ. தென் ஹேண்டில் இன்கம்ப்ளீட் அண்ட் இன்இக்யூரேட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு டேட்டா கலெக்ஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு ஹாஃப் டேட்டா தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே வந்து நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் அட்ரஸ் இன்கன்சிஸ்டன்ட் டேட் ஃபார்மேட்ஸ். ஸோ டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயர் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்து, இன்பிட்வீனில் டேட்டு, இயர் போடுவாங்க. ஸோ என்ன ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட்டில் வந்து ஃபுல் டேட்டாவும் இந்த சேம் ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டாட்டிக்ஸ் சம்மரி ரிப்போர்ட்ஸ் இருக்கணும். அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் சேஞ்சஸ். ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டி. ஸோ இந்த டேட்டா க்ளீனிங் ப்ராசஸில் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் டேட்டா ப்ரீ ப்ராசஸ்டு இருக்கும், ஒரு பர்ஃபெக்டான டேட்டா இருக்கும். அண்ட் அந்த பர்ஃபெக்டான டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது தான் நம்மளால டெசிஷன் மேக்கிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங். ஸோ டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ டெக்னிக் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா பேசஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் ரிட்ரைவ் த டேட்டா. ஏன்னா இப்போ டைம் சீரிஸ் டேட்டாங்கிறது நமக்கு தெரியுது, கண்டினியூஸாக ஒரு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அனாலிசிஸ் பண்ணுறோம், தட் இஸ் டைம் சீரிஸ் அனாலிசிஸ் அப்படின்னு. இதை வந்து இந்த டேட்டாவை வந்து நம்ம இண்டெக்ஸ் பண்ணோம். இப்போ டெய்லியும் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம், வெயிட் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா டேட் வைஸ் கண்டிப்பாக அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நம்ம வந்து அதை அனாலிசிஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கல அவங்களோட ஹெல்த்தை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டைம் பேஸில் இண்டெக்ஸ் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் அதை வந்துட்டு அது வந்து ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பைத்தானில் நிறையா பேக்கேஜஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் அதை வச்சியும் பண்ணிக்கலாம். ஃபார் இந்த மாதிரி டெய்லி மந்த்லி ஆர் சம்மரைஸ்டான டேட்டாஸ் வேணும், அந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த பேக்கேஜ் கொடுத்துருக்கோம், அதாவது டேட்டா ஃப்ரேம் வித் டைம் ஸ்டாம்போடு எப்படி இண்டெக்ஸிங் பண்ணணும் அப்படின்னு. டேட்டா ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா ஸோ வேல்யூ 1 2 3 கேட்டகரி கொடுத்துருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பிடி டாட் டு டிட்டர்மைன் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், அந்த டேட் ஃபார்மெட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேட்டுக்குள்ளே வந்து இண்டெக்ஸிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். தென் ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது கொரி ஆப்டிமைசேஷன்ஸ். ஸோ டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ எப்படி பார்த்துருக்கோம், டிஎஃப்ல இப்போ 1/1/2022 2/1/2000 அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்லேயே பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சம்மரி ரிப்போர்ட் வேணும். ஸோ இட்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது சம்மரைஸ் டேட்டா. அது பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். தென் விஸ்வலைசிங், குரூப்பிங் அண்ட் ரீசாம்பிளிங், இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஸோ விஸ்வலைசேஷனுக்கு நம்ம என்னென்ன பிளாட்டிங்ஸ் போடுவோம், எப்படி விஸ்வலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அண்ட் குரூப்பிங், ஒரு பர்டிகுலர் கேட்டகரி வைஸ் வந்து ஒரு டேட்டாவை வந்து குரூப் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த சேம் கண்டென்ட் நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசாம்பிளிங் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லைன் ஆஃப் கோட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். மந்த்லி மீன் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் ரீசாம்பிள் எம் ஆஃப் மீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரீசாம்பிளிங் அப்படிங்கிறது அந்த சேஞ்சஸ் டைம் சீரிஸ் டேட்டாவில் கூட சேஞ்சஸை வந்துட்டு பார்க்கறதுக்காக தான் நம்ம அந்த ரீசாம்பிளிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், மந்த்லி சம் ஈக்குவல் டு டி ஆஃப் ரீசாம்பிள் டாட் சம் கொடுத்துருக்கோம். தென் அக்ரிகேட்டிங் டைம் சீரிஸ் டேட்டா இட்ஸ் குரூப்பிங். அக்ரிகேஷனுங்கிறது சம் ஆஃப் வேல்யூ, மீன் வேல்யூஸ் ஒரு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம குரூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் விஸ்வலைசேஷன்ஸ், பிளாட்டிங் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து சாம்பிள் கோடு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த ஒரிஜினல் டைம் சீரிஸ் டேட்டா என்னவோ அது வந்து லைன் பிளாட்டிங் கொடுத்து விஸ்வலைஸ் பண்ணியிருக்கோம். தென் குரூப்பிங், ஆவரேஜ் வேல்யூஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து பிளாட்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த எல்லா டெக்னிக்ஸுமே டேட்டாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அனலிசிஸ் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராப்பரான டெசிஷன் மேக்கிங்காக அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட 5th யூனிட் முடிஞ்சிருச்சு. சம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி நாளைக்கு எக்ஸாம்னு கேட்டதுனால இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ். கீப் லேர்னிங். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் ஆர் என்ன கண்டென்ட் வேணும், ஏதாவது உங்களுக்கு இப்போ கொஷின்ஸ் பேங்க் கேட்டிருந்தீங்க, எனக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ கண்டிப்பாக அதை நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆர் virtualclassroomlectures@gmail.com நீங்கள் மெயில் பண்ணாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Join us with virtual classroom lectures for easy learning. Thank you.